மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நாளைக்கு இருக்கு. இதுக்காக இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் லெசன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 25 கொஷின்ஸை பக்காவாக படிச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக கேரண்டீடாக நான் சொல்கிறேன், உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வர அந்த 5 பேராகிராஃபையும் சூப்பராக அட்டன் பண்ணிட முடியும். இது ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் இல்லை, பப்ளிக்குக்கும் இதே கொஷின்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் நோட் ஆன் பேராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் பேராமீட்டர் வித் டைப். ஃபர்ஸ்ட் எந்த கொஷின் நமக்கு வந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் கொடுக்கணும், சின்டாக்ஸ் இருந்தால் அது வந்து பக்காவாக கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா அங்கேயே நமக்கு பேராகிராஃபில் 1 or 2 மார்க்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன், அப்புறம் எல்இஜிபி ரூல், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்கோப், அதுக்கப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ட்ரிக் இருக்கு, ஃபியூஸ், பொடி, ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கேட்பரி ஃபியூஸ் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரண்ட் ஃபியூஸ் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பொடி அப்படிங்கிறப்போ பொடி பண்ணுறது, தூள் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது. அதே மாதிரி ஐசிஎஃப் அப்படின்றத நீங்கள் மேபி ஐஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஸ் வந்து உருகி போனனால அந்த ஈயோட பாட்டம் பார்ட் வந்து காணாமல் போயிடுச்சு, ஸோ இட் பிகம் எஃப். இப்படி நீங்கள் வந்து ட்ரிக் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்துருங்க. அடுத்ததா இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் பைத்தான். பைத்தான் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்தே கண்டிப்பாக மினிமம் 3-5 மார்க்ஸ் வந்து நமக்கு கேட்டுருவாங்க. அதனால பைத்தனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸை பொறுத்தளவில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் பாருங்கன்னா கிரியேட்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். ஸோ குறிப்பாக இந்த ஆப்ரேட்டரை பற்றி நீங்கள் எழுதுங்க, இல்லை ஒரு 5 ஆப்ரேட்டர் கொடுத்து இந்த 5 ஆப்ரேட்டரோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து சப்டிவிஷன் போட்டு கேட்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்டீரியர் கண்டென்ட்டையும் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக இந்த ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன என்ன யூஸ்க்கு. அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னா என்ன, சீல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்க எல்லா லூப்ஸும் பார்த்துருங்க. அதில் முக்கியமாக ஃபார் லூப் வந்து பார்த்துருங்க. ஏன்னா ஃபார் லூப் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால் முடிஞ்சளவு ஃபார் லூப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச லூப்ஸையும் பார்த்துருங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் லைப்ரரிஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பக்காவாக சின்டாக்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் கம்பல்சரி வந்து இருந்தால் தான் ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் 8th லெசனில் இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அதெல்லாம் வந்துட்டு வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. கிரியேட்டிவாக நமக்கு வந்து கம்பல்சரி கொஷினில் கூட கேட்பதற்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது செட் ஆப்ரேஷன்ஸ், ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் டிபிஎம்எஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். 11th லெசனில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஈஸி தான் அதெல்லாம். அடுத்தது டிபிஎம்எஸ் வெர்சஸ் டிபிஎம்எஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் நார்மல் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. அப்புறம் ரிலேஷனல் அல்ஜீப்ரா இன் டிபிஎம்எஸ். அப்புறம் எக்ஸல் வெர்சஸ் சிஎஸ்வி, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபார்மேட் டேட்டா இன் அ சிஎஸ்வி ஃபைல். முடிஞ்சால் பாருங்கள். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான். இந்த 2 கொஸ்டினுமே நல்லா டாப்பர்ஸ் நல்லா முடிஞ்சால் பாருங்கள், சரியா? இல்லை கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டோன்ட் வரி, இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். அடுத்தது பைத்தான் வெர்சஸ் C++, இல்லை ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. கிட்டத்தட்ட இந்த 2 கொஷின்ஸுமே ஒரே கான்செப்ட் தான் இல்லையா? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார் கிராஃபும் ஹிஸ்டோகிராம் டிஃபரன்ஸ் வந்து இது இன்டீரியர் கொஷின் தான், பட் இது ஒரு டைம் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, அதனால தான் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தயவு செஞ்சு நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் அந்த சொன்ன அந்த 2-3 கொஷினை விட்டிங்கன்னா கூட உங்களால் டெஃபினட்டாக 25 out of 25 நாளைக்கு எக்ஸாமில் வந்து வாங்கிட முடியும். கேரண்டீடாக நான் வந்துட்டு சொல்கிறேன்னா, நம்ம பண்ண அந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் படி தான் இந்த வருஷம் பப்ளிக் 2023 பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதை 25 கொஷின்ஸை படித்தா டெஃபினட்டாக 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பக்காவாக கேட்டிருந்தாங்க. அதனால நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ்க்கு புக் இன்சைட் உண்டான 1 word கீ பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன், சரியா? இது எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க்ஸ். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸில் ஏதாவது இன்டீரியர் கான்டென்ட் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
முடிஞ்சா டைம் இருந்தால் பாருங்க, இல்லைனாலும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.